அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே சீக்கிரமாக ஈஸியான ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் கிராம் ஸ்பைசஸ் கூட கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே கருவேப்பில்லை, 2 பச்சை மிளகா கீறி விட்டுக்கோங்க. ஒரு ரம்பை இலையை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் 1 பை 1 இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு கூடவே. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கசகசா 2யும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழம்புல திப்பி திப்பியாக கிடந்தால் நல்லா இருக்காது. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் ஒரு 25% அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இது கூடவே நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதையும் நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மசாலா கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த குழம்புல உருளைக்கிழங்கு இல்லைன்னா முருங்கைக்காய் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்க தோல் சீவி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிறலாம். ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறலாம். ஒரு 75% நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இட்லி, தோசை, இடியாப்பம், ரைஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.